ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் நேற்று ஜெயிச்சிட்டோம், மேட்ச்சு ஜாலி தான். பட் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் பேசுகிறதுக்கு. ஒன் சைடட் ஆகிட்டார் ரோஹித் சர்மா. அயர்லாண்ட் 96, இந்தியா 97 for 2 in 12 overs. பட் எஸ், ரோஹித் சர்மா என் லைஃப்பில் இந்த மாதிரி மிஸ் டைமிங் புல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா பாருங்கள். ஐம் நாட் பிளேமிங் ரோஹித் சர்மா இயர். சர்ஃபேஸ் வாஸ் லைக் தட். அந்த மாதிரி பிச்சு தலைமையில் அடிப்படுது, கையில் படுது, காலில் படுது. என்ன மாதிரி பிச்சு எனக்கு மோர் அண்ட் மோர் இங்கே விளையாட டேஞ்சரஸ் தான். ஸ்பெஷலி இந்த பிச்சில் தான் இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளாடணும். அவங்ககிட்ட ஒரு 5 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. ஓகே, நைஸ் டு டேக் தி கேம் டு USA கொண்டு போகிறீங்க, எல்லாம் ஓகே தான். பட் பிளேயரோட சேஃப்டி, சப்ஸ்டாண்டர்ட் பிச்சில் இந்த மாதிரி விளையாடி 2 வருஷமாக எல்லாருமே ரெடியாகி வேர்ல்டு கப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதம் ஓல்டு ட்ராப் இன் பிச்சில் வந்தால் எப்படி தான் ஆகும்? நான் 3 மாதமே சொல்லிட்டு இருக்கேன், அந்த ட்ராப் இன் பிச்சு பயங்கரமாக பிஹேவ் பண்ணணும்னு. எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணி ரோஹித் சர்மா கையில் அடிப்பட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிருக்காரு. அவரோட புல் ஷாட் ஆர்கியூபிளி த பெஸ்ட் புல்லர் இந்த வேர்ல்டு ஆஃப்டர் விவின் ரிச்சர்ட்ஸ்னா ரோஹித் சர்மா தான். எத்தனை மிஸ்டைமிங் ஆகுது பாருங்கள். ஸோ தட் மீன்ஸ் சம்திங் சீரியஸ்லி ராங் இன் த பிச். அண்ட் வேர்ல்டு கப் ப்ரிப்பரேஷன் சரியாகவே இல்லை. ஏன்னா திரும்ப ஏன் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பிளேயரை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, பாவமாக இருக்குது. விராட் கோலியோட ஷாட் பாருங்கள், லைஃப்பில் அது மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படி விளையாட வந்தாருன்னா, அதுக்கு முதல் 2 பால் லோ முட்டி கீழே நிற்குது. ஸோ 3ஆவது பால் லாக் பண்ணலான்னு வெளில ரொம்ப டக்குன்னு மூஞ்சில் ஏறிடுச்சு, எட்ஜ் ஆகி தேர்ட் மேன் அவுட் ஆனது ஓகே. பட் விராட் கோலி அந்த மாதிரி ஷாட் விளையாடுறாருன்னா சம்திங் சீரியஸ்லி ராங் வித் தட் பிச். 96 ரன் 12 ரன் எடுத்துட்டாங்க. பட் ரிஷப் பந்த் ஆல்சோ பிளேட் வெல். பட் ஹாரிபிள் பிச், பிளேயர் கெட்டிங் இன்ஜூர்டு. ரிஷப் பந்த் கூட கடைசி ஓவர் 2 பால் இருக்கும்போது கையில் அடிபட்டுது வேறு அவருக்கு. ரோஹித் சர்மா கையில் அடிபட்டு போகிறாரு. அண்ட் என்ன சொல்கிறது எனக்கு தெரில. நீங்கள் வந்து ஐபிஎல்லே கூட கம்பேர் பண்ணி நேற்று நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கமெண்ட் போட்டிங்க. அங்கே ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டு, 300 ஸ்ட்ரைக் ரேட்லாம் 120 இஸ் வின்னிங் ஸ்கோர் சொன்னேன் நான் இங்கே. அண்ட் பிளேயரோட சேஃப்டி வாஸ் காம்ப்ரமைஸ் அப்படி தான் சொல்லணும். ஃபஸ்ட் டைம் நான் எவ்வளவோ மேட்ச் பார்த்துருக்கேன், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு, ஷார்ஜா ஆகட்டும், துபாய் அண்ட் டிவியில். நெவர் சீன் அ எம்டி ஸ்டேடியம் வென் ஸ்பெஷலி இந்தியா இஸ் பிளேயிங். டெஸ்ட் பிளேயிங் நேஷன் இல்லாத இடத்துலையே ஃபுல் கிரவுடு வந்துடும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், டொரண்டோவில், கனடாலலாம் 10 ஒன்டேலாம் நடந்திருக்கு ஒரு காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் ஃபுல்லு. ஷார்ஜா அதுவான ஓகே, ஏஷியன் கம்யூனிட்டி நிறையா. சிங்கப்பூரில் நடந்திருக்கு ஃபுல்லு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு செக்டர் மட்டும்தான் க்ரௌட் இருக்குது, பாக்கி எல்லாம் எம்டி ஸ்டாண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ் ரியலைஸ் இது ஒன்றுமே இல்லை இந்த பிச்சில், இந்த டெட்லி பிச்சில் போய் உட்காந்து என்னத்தை பார்க்குறது 60-70ன்னு. திஸ் இஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதான் நான் முதல்ல சொன்னேன், டிவி ஆடியன்ஸ் தானே நடக்குது. சரி, ஏன் அங்கே நடக்குது? வேற எங்கே நல்ல இடத்துல நடந்து ஒரு 180-190 போனால் தான் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை இன்ஜுரி ஆகிடும், அது எப்படா மேட்ச் முடியும்னு இருக்கு எனக்கு. பொதுவாகவே டெஸ்ட் மேட்ச்சில் இந்த மாதிரி நடந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 2 அம்பையரோ 2 கேப்டன் இது பண்ணி கால் ஆஃப் பண்ணுவாங்க. வேணாப்பா, டெல்லி பிச்சு, அனேபிள் டு பிளே. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நிறைய வாட்டி நடந்திருக்கு இந்த மாதிரிலாம். இதில் பண்ண முடியாது, ஏன்னா இது ஐசிசி, ஹெவி மணி இன்வெஸ்டட். இவ்வளோ பணம் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? அண்ட் பாவமாக இருந்தது. ரோஹித் சர்மாவோட அந்த மேன் ஆஃப் த மேட்ச் ரோஹித் சர்மா தாங்க கொடுத்துருக்கணும். பும்ரா இஸ் அ குட் பவுலர், நோ டவுட். இந்த இடத்துல யார் வேணால் விக்கெட் எடுப்பாங்க. ஐம் நாட் அண்டர்மைனிங் பும்ரா யார். இந்த மாதிரி பிச்சில் ரோஹித் சர்மா 52 அடிச்சுட்டு போகிறாருன்னா, காலில் மண்டையில் அடி வாங்கிட்டு போகிறாருன்னா எவ்வளோ பெரிய கட்ஸ் இருக்கணும் அந்த பிச்சில் விளையாடுறதுக்கு. இவ்வளோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இவ்வளோக்கும் அவர் கடந்த 3 வருஷமாக இன்டர்நேஷனல் T20 அவ்வளோ விளையாண்டதே கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் ஐபிஎல் நம்ம ஃப்ளாட்டு டெட் பிச்சு 10 மீட்டர் ஷார்ட் பவுண்டரியில் அடிக்கிறது வேற. இந்த பவுன்ஸ் எந்த பால் உங்கள் மூஞ்சியில் படும்னு தெரியல. நான் ப்ரிவிலே சொன்னேன், 1 ball யுவர் நேம் வில் பி ரிட்டர்ன் ஆடின். அதே தான் அர்த்தம். இந்த இடத்துல ஒரு 52 அடிக்கிறனா ட்ரெமெண்டஸ் இன்னிங். திஸ் இஸ் லைக் ஸ்கோரிங் 300 இன் டெஸ்ட் மேட்ச். அவனை அடிச்சு 50. எனிவே, மேன் ஆஃப் த மேட்ச் நாட் அ பிக் திங். அப்போ எந்த அளவுக்கு அவங்களோட திங்கிங் பாருங்கள். போலர் ஓகே, 3 over 1 run 6 run, வெரி குட். இதுதான். அப்போ எல்லாரும் ஆர்டிங் பண்ணி தான் 3 எடுத்தார். ஹர்ஷதீப் 2 எடுத்தார். மொத்தமே 86 தானே. பாக்கி எல்லாருமே ஃபெயில் ஆனால் பரவாயில்ல. அண்ட் தட் வாஸ் எக்ஸலண்ட் பேட்டிங் பை ரோஹித் சர்மா. அப்பா, கண்ட்ரிக்காக விளையாட பாருங்க. இதுதாங்க ரோஹித் சர்மா கேப்டனை விட்டு ஹார்திக் பாண்டியா தூக்கும்போது க்ரௌட் ஏன் அவ்வளோ கத்துச்சு. நாட் ஒன்லி அபவுட் மும்பை இந்தியன்ஸ் இயர், இஸ் இந்தியாவோட கேப்டன். த வே ஹி வாஸ் ஹேண்டில்டு அந்த ஐபிஎல்ல சொல்கிறேன். திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, சோஷியல் மீடியாவே பார்த்தா பறந்துட்டு இருக்கு. அவர் நினச்சிருந்த விக்கெட் தூக்கி போட்டு ஃபஸ்ட்டே வந்திருக்கலாம். ரோஹித் சர்மா, கோலி அவுட்னு நினச்சி பாருங்க இந்த ஸ்கோர் எவ்வளோ சேஸ் ஆயிருக்கும்னு. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி இந்த விக்கெட்டில். இந்த அயர்லாந்து போலிங் எதிர இன்னும் பாகிஸ்தான் போலிங், ஷைன் அஃப்ரிதி, நசீம் ஷா, ஹாரிஸ் ரோ, முகமது அமீர், அந்த ஃபாஸ்ட் பாலிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் அதனால தான் நான் நேற்று சொன்னேன். இன்னொரு நேயர் கூட நிறைய கமெண்ட் போட்டிருந்தாரு. ஒரு சின்ன இது அட்வைஸை கொடுத்துட்றேன் ஃபேன்ஸுக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஆர்வம்லாம் ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். அந்த ஒன்லி யூடியூபர் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறது அவர் பக்கம் இருக்கட்டும். ஆனால் நேற்று ஒருத்தர் வந்து எல்லா கமெண்ட்டும் ஒரு 2 என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ 2 கமெண்ட்லேயே முடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் நிறைய போட்டால் ஸ்பேமில் போயிடும். யூடியூபே எடுத்துரும் அது உங்கள் கமெண்ட்டை. நீங்கள் நினச்சிப்பீங்க நான் எடுத்துட்டேன்னு. உதாரணத்துக்கு ரோஹித் சர்மா பிளேட் வெல் ஒரு கமெண்ட்டு, பும்ரா போல்ட் வெல் ஒரு கமெண்ட்டு, இந்தியா பிளேட் வெல் ஒரு கமெண்ட்டு. ஒரே ஆள். ஸோ வேறு ஆள் வேறு போடுற ஒரே ஆள், ஒரே லோகோ, 10 விதமான கமெண்ட் ஒரு இதில் இருந்தால் அது பேசி வச்சு போடுற மாதிரி அர்த்தம்.
அப்படி தான் நினைப்பாங்க யூடியூப். ஸ்பேமில் போட்டுருவாங்க உங்களை, 2-3 வாட்டி ஸ்பேமில் போடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்புறம் உங்கள் இதே ஹைட் பண்ண உங்கள் ஐடியே வராது அதில். ஸோ அதனால சொல்கிறேன், அவங்க ஆர்வத்தை அப்ரிஷியேட் பண்ணுறேன். புட் எவ்ரி திங் கிறிஸ்பாவோ எவ்வளோ லாங் இருந்தாலும் 2 கமெண்ட் முடிச்சிருங்க. ஒரு 20 கமெண்ட்டில் 18 கமெண்ட் ஒரே ஆள் போட்டிருந்தாருன்னா பேசி வச்சு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் தட். அது ஒரு அட்வைஸ் போட்டுக்கணும்னு சொன்னேன் நான். பட் ரோஹித்தோட புல் ஷாட் பிச் டைமிங்கில் தெரியும், டெட்லி பிச்சு. ஷார்ட் பிச்சில் அவரை மாதிரி யாரும் புல் பண்ணுறவர் கிடையாது. அவ்வளோ ட்ரபிள் ஆகிறாருன்னா டபுள் பேஸ் பவுன்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் குட் நாட் மேனேஜ் அட் ஆல். டபுள் பேஸை கூட நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். அந்த பவுன்ஸ் இருக்குல்ல, ஆக்வர்ட் பாயிண்ட்ஸ் டொம்னு மூஞ்சில் வரும். ஹெல்மெட்டில் பட்டு அந்த ஹாரி டேக்கர் அவுட் ஆனது பாருங்கள். பும்ராவோட பால் ஹெல்மெட்டில் பட்டு க்ளவுஸில் பட்டு ஹெல்மெட்டில் பட்டு தலைமையில் போய் கோலி பிடிச்சாரு கவரில். அப்போ பால் எந்த அளவுக்கு மிஸ்பிஹேவ் பண்ணுது. இந்த பிச்சில் ரிஷப் பந்த் ஆல்சோ பிளேட் பிரில்லியன்ட்லி. லெஃப்ட் ஹேண்டர் கவுண்டர் அட்டாக் கொடுத்ததாகட்டும், 36 ரன்ஸு. விராட் கோலி வந்து ஏறி அடிச்சு அதே மாதிரி ஷாட்டு தான் நிஷாங்காவும் இப்போ ரீசெண்டாக அவுட் ஆனார் ஸ்ரீலங்கா விளையாடும்போது. ஸோ தட் மீன்ஸ் பிச்சில் ரொம்ப பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த பிச்சில் கையில் கூட பேடு கட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன். கையில் தான் அடிபடுது ரோஹித் சர்மாவுக்கு. அப்பா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னோட லைஃப்ல இந்த மாதிரி பாதி ஸ்டேடியம் காலியாக இந்தியா மேட்சஸ் நான் பார்த்தல. இந்தியா வர்சஸ் யாராவனா இருக்கட்டும், அது நீங்கள் ஓகே இங்கிலாண்டில் விளையாடுறீங்க, மெல்பர்னில் விளையாடுறீங்க, கொலம்போ, டாக்கா, ஷார்ஜா, அபுதாபி, யூஐ, வேறெவர் யூ கோ, மலேசியா, சிங்கப்பூர், க்ரௌட் வில் பி தேர். எல்லாமே வெளில போயிட்டாங்கன்னா சம்திங் டிவி ஆடியன்ஸ்க்காக தான் நடக்குது, நோ டவுட். பட் ஃபன்னே இல்லை. எந்த அளவுக்கு இவங்க பண்ணி வச்சுருக்காங்கன்னா, பிச்சு வந்து பிச்சு இருக்கிற இடத்துல அவுட்ஃபீல்டும், அவுட்ஃபீல்டு இருக்கிற இடத்துல பிச்சு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா ஒத்து பாருங்கள். சில ஷார்ட்ஸ் பிச்சில் பயங்கரமாக கண்ணாமண்ணான்னு பவுன்ஸ் ஆகி வருது தலைமையில். ஆனால் அவுட்ஃபீல்டில் எப்போ 1 பவுன்ஸில் 4 பண்ணணும், 2 பவுன்ஸில் 4 பண்ணாலும் உருண்டுட்டு போகுது. அங்கே பவுன்ஸே இல்லை அவுட்ஃபீல்டில். அப்படியே நடந்து போய் சைக்கிள் எடுத்துன்னு போய் எடுத்துன்னு வரலாம் இருக்குது பால். அந்த மாதிரி அவுட்ஃபீல்டில் போகுது. திஸ் இஸ் செல்ஃப் ஷோஸ் தட் சரியாகவே அண்டர் குக்டு அண்ட் டைம் இல்லை. வேணும்னு பண்ணல. அதை 1 மாதத்தில் எப்படிங்க ரெடி பண்ண முடியும்? மினிமம் 3 months வேணும் அவுட்ஃபீல்டு உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு. ஹார்ட்னஸ் இருக்கணும், மாய்ச்சர் இருக்கணும், அடியில் கிராஸ் ஈக்குவலாக கட் பண்ணணும். எது இல்லாமல் அவசர கோல் அள்ளி தெரியல இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வை பணத்தை கல்லாக கட்டணும்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க. இன்ஜுரி ஆச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? அதான் நான் சொன்னேன், ஃப்ளோரிடா, ஹூஸ்டன், நியூயார்க்கில் இருக்கிற கிரவுண்டு கூட இந்த மாதிரிலாம் மிஸ்பிஹேவ் பண்ணாது. இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக விளையாடுறது வந்து கஷ்டப்படுத்தி விட்டாங்க. எனிவே அப்டேட் பண்ண நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். அதனால தான் இது ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன பும்ரா ஸ்டார்டிங்கில் போட்டு 10 ஓவரில் முடிச்சிருக்கணும் 50 ஆல் அவுட்டு. த மோர் டைம் யூ ஸ்பெண்ட் ஆன் திஸ் பிச் மோர் ரிஸ்க் ஃபார் த பிளேயர்ஸ். அதை தேவையில்லாமல் 16 ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு போய் அவங்கள வந்து கடைசி 2 விக்கெட் 45 ரன் முடிச்சதெல்லாம் அன்அக்செப்டபிள். ஃபினிஷ் இட் ஆஃப். இந்த மாதிரி இது இல்லை. அண்ட் கோலி அந்த ஷாட் விளையாடுறான்னா தட் மீன்ஸ் பிச்சில் அவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் வெல் பிளேட் ரோஹித் சர்மா, வெல் பிளேட், எவ்ரி ஒன் பிளேட் வெல். இதில் இந்த பிச்சில் கரெக்டான இடத்துல பாலை போட்டால் போதும், பாக்கியெல்லாம் பால் பார்த்துக்கும், பிச்சு பார்த்துக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்விங் பண்ணுறேன், அவுட் ஸ்விங் பண்ணுறேன், பவுன்சர் போடுறேன், ஷார்ட் பிச் பண்ணுறேன், பீமர் போடுறேன், ஏன்னோ வைட் யார்க்கர் போடுறேன், இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. போட்டுட்டு அந்த ரைட் ஏரியாவில் போய் பாலை கண்ணை மூடிட்டு போட்டிங்கன்னா போதும், அதுவே எல்லாமே பண்ணிடும். எவ்வளோ பால் தலைமையில் போகுது, இடுப்பில் அடிக்குது, சைடில் அடிக்குது. அண்ட் கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. எனிவே உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அந்த வாரது ரோஹித் சர்மா அண்ட் போஸ்ட் மேட்ச்சில் என்ன சொன்னார்னு பேசுகிறேன், பும்ரா மேன் ஆஃப் மேட்ச் என்ன பேசுகிறேன். அண்ட் உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள். அப்புறம் 10 நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.